இந்த 2026 வருஷத்தில் சினிமா மற்றும் சீரியலில் ஜொலிக்கக்கூடிய ராசிகள் யாருங்க? பொதுவாக இந்த 2026 தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான வருடம். ஏன்னா தமிழ் அப்படின்னாலே தாய்மொழியை குறிக்கும் அங்கே கடகம், அதில் உச்சம் பெறும் ராசி குரு பகவான்றதால் தமிழ் சினிமாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அப்போ நிறைய புது படங்கள், பேன் இந்தியா சம்மந்தப்பட்ட படங்கள் கூட வர வாய்ப்புண்டு. புது புது சீரியல்கள் உருவாகும். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட, பார்க்கும் அளவுக்கு சீரியல் அதிகமாக போகுது. அப்போ சீரியல் சம்மந்தப்பட்ட, சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையினருக்கு வருவாய் உண்டு. அதில் எந்தெந்த ராசி உச்சத்தை தொட போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாக முதல்ல ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கவர்ச்சி, அட்ராக்ஷன் இந்த ராசிக்கு உண்டுங்க. பேச்சால் மக்களை மயக்கும் ராசி, மக்கள் மனசு ஈஸியாக குடிபோகக்கூடிய ராசி இந்த ரிஷபமாக இந்த வருஷத்திற்கு. உங்கள் ராசிக்கு 3ஆம் ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல அருள் பாக்கியத்தை கொடுக்கறனால வாய்ப்புகள் அதிகம். முயற்சி செய்து விடுங்கள். அடுத்து இந்த ராசிக்கு இன்னொரு ராசி சூப்பராக உச்சத்தோடும், அது கன்னி ராசி. சார் எங்களுக்காக சொல்கிறீங்க? 7 சனி இருக்கே சார், 8 சனி இருக்கே சார். இந்த நேரத்தில் கண்டக சனி போயிட்டுருக்கு. இருந்தாலும் சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு உடல் உழைப்பை, உங்கள் சனி சந்திரன் தாங்க மீடியா பாப்புலாரிட்டி கொடுத்துருவார். வாய்ப்புகள் எல்லாம் சின்ன சின்ன ரோல் இருக்கும். ஆனால் அந்த ரோல் எல்லாம் அனுபவத்தை கொடுத்துரும், படிக்க கொடுத்துரும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற வேண்டி இருக்கும். ஆனால் சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அடுத்து துலாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ துலாம் ராசிக்கார் நிறைய பேர் மீடியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது, அதில் பணம் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அம்சங்கள் நிறையா வந்திருக்கு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் டீட்டெயில் இருக்கிறவங்க, இதில் ஒரு சிலர் மட்டும் முகம் காட்டி நடிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பெட்ரு. அடுத்து மகரம், சொல்லவே தேவையில்லை. மகரம் இந்த ராசி ஜெயிக்க போகுது. மகர ராசிக்காரங்க இந்த ராசி சினிமா, டைரக்ஷன், எடிட்டிங், முகம் காட்டி நடிக்க போகிறதுல உச்சத்தை தொடக்கூடிய ராசியாக இந்த வருடம் இருக்குது. அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா பிற மொழி படங்கள், பிற மொழி சீரியல் சம்மந்தப்பட்டது, இந்த டப்பிங் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கவங்க கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு ராசி கொஞ்சம் எட்டி பார்த்து விலகி போயிட்டுருக்கு, அது மிதுனம். சார் நான் பாட்டில் மியூசிக்கில் இருக்கேன், மிமிக்கிரியில் இருக்கேன், இது மாதிரி பல இது இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் முயற்சி பண்ணணும், நீங்கள் அப்ரோச் தான் பண்ணணும். அப்போ இந்த ராசிகள் எல்லாம் சினிமாவில் உச்சத்தை தொடும். மற்ற ராசிகளும் கடுமையாக போராடி உள்ளே வர வேண்டிய ராசியாக இந்த வருடம் உண்டு. இந்த வருடம் உங்களை வாழ வைக்கும் என்பது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.